இருங்கோண்ட சொன்னோன்னே கண்மணி இருக்கிறா பாருங்க. இங்கே ஏதோ சத்தம் கேட்குது. ஒரு மழை நாள் இதில். கண்மணிக்கு மழை நாள் பிடிக்காது, எனக்கு மழை நாள் பிடிக்கும், நல்லா பிடிக்கும் எனக்கு. அன்றைக்கு எனக்கு நான் சொன்னானல்ல ஒரு அறுவை சிகிச்சை செய்தாண்டு. அது உண்மையாக நீங்கள் நாய் வளர்க்குற நாங்கள் எல்லோரும் வந்து உலகத்திலே கொடுத்து வச்ச ஆக்களாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த நாய்க்கு வந்து அந்த சென்ஸ்ன்னு சொல்லி நம்மல்லோ, அதாவது அதுக்கு கூட முகர்ச்சி, என்ன நடக்குது, சுற்றி நடக்கிற இப்படியான விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ எனக்கு இந்த கொதிச்சு கொண்டிருந்தது. இருந்தாலும் அது நான் தாங்குவேன்ட்டு இருந்தேன் நான். அப்போ அதுக்கு முதல் நாள் எனக்கு முடியாமல் போகிறதுக்கு முதல் நாள் கண்மணியினோட வந்து பக்கத்தில் நான் இருக்கிற இடம், போகிற இடம், வார இடம் எல்லாம் வந்து இப்போ இருக்க தொடங்கிட்டுது. நான் இதுக்கு போனாலும், அதாவது கழிவறைக்கு போனாலும் வந்து வாசலில் இருக்க தொடங்கிட்டா. அப்போ எனக்கு தெரியும், எனக்கு வருத்தம் பெறப்போகுதுன்னு சொல்லி சொன்னால் முதல் கண்மணிக்கே தெரியும், அவளுக்கு தான் தெரியும். அப்போ அவன் அறிகுறியில் வச்சு சொன்னால் எனக்கு மோசமான வருத்தம் பெறப்போகுதுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு அடுத்த நாள் என் காலடியிலே வந்து படுத்துட்டுது. அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும், ஓகே இது எனக்கு முடியாமல் போயிட்டுதான்னு சொல்லி போட்டு தான் நான் எமர்ஜென்சிக்கு, அதாவது அவசர சேவைக்கு போனது. அப்படி இந்த நாய்களுக்கு வந்து சரியான அறிவு இருக்குது. அப்போ நான் வெளியில் போகும்போது அல்லது ஒரு விஷயம் செய்யும் போதும் சும்மா சொல்கிறது, கண்மணி நான் வெளியே போட்டு வாரேன், கண்மணி நான் வேலைக்கு போகிறேன், கண்மணி நான் பின்னேறம் தான் வருவேன், இப்படியெல்லாம் சொன்னால் கேட்டுக்கொண்டிருப்பா. ஆனால் அதுன்ற பலன் தெரியுது. என்னென்னு சொல்லி சொன்னால் நான் உடனே வருவேன்ன்றாலும் தெரியும், அவளுக்கு நேரஞ்செல்ல வருவேன்ன்றாலும் தெரியும். அப்போ அப்படியான ஒரு அறிவுகள் இருக்குல்லோ. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்முக்கு ஒருவர் வர்றவர், அவருக்கு கண் தெரியாது, அவர்கிட்ட ஒரு நாயை ஒன்றை கொடுத்துருக்கணும், சர்வீஸ் டாக் கண்டு. அந்த நாயின் பெறுமதி வந்து கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே. என்னென்னா அதுக்கு கணக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவரை வந்து வேலைக்கு கூட்டி போட்டு திரும்ப கூட்டி கொண்டு வந்து விடும், வீட்டை கூட்டி கொண்டு வந்து விடும், அவர் சொல்கிறதுகளெல்லாம் செய்யும். அதாவது இந்த இன்டர்செக்ஷன்ன்றது சொல்லப்படுகிற அந்த முச்சந்திகள் இருக்குல்லாம், அதில் வந்து கடக்கிறதுக்கெல்லாம் வந்து அது உதவி செய்யும். அந்த நாய், அந்த லைட் வந்து எப்போ மாறுதோ, எப்போ பச்சை லைட் வருதோ அதெல்லாம் செய்யும். அப்போ நாங்கள் நம்மளோட ஊரில் வந்து எவ்வளோ தெருநாய்கள் வந்து உண்மையாக பயங்கர, இங்கே வச்சிருக்கிற அந்த சர்வீஸ் டாக்னு படுற அந்த நாய்களை விட சரியான அறிவான நாய்கள் எல்லாம் அங்கே தமிழீழத்தில் இருக்குது, தமிழர்ன்ற பூமியில். அதுகளை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறதில்ல, அதுகளுக்கு அநியாயம் செய்கிறது, அதுகளை ரோட்டில் வச்சிருக்கிறது, அப்படிலாம் செய்கிறோம். உண்மையாக அந்த நாயில் வந்து வெள்ளைக்காரன் கண்டறிஞ்சிட்டான்டா, அவ்வளோ அறிவு இருக்குண்டு அதுகளுக்கு. இப்போ நான் சொல்லுவேன், நான் பழகி தான் கண்மணிக்கு இந்த அறிவு இருக்குது. நான் ஊரில் வளர்த்த நாய்களுக்கு கண்மணியை விட 2-3 மடங்கு அறிவு இருக்குது. அப்படியான நாய்களை எல்லாம் வந்து நாங்கள் என்னம்மா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் கடவுள், சாரி, அப்படியெல்லாம் நாய்களை எல்லாம் வந்து நாங்கள் இவ்வளவு பாதுகாத்து அதை ஒரு பெரிய பொறுப்போர் ஆக்கலாம் இல்லையா? பாருங்கள், கண்மணி பார்த்து கொண்டிருக்கிறா. ஒரு பக்கம் வந்து எனக்கு காட் நடக்குது பாருங்கள், அந்த பக்கம் கார் வருது, இந்த பக்கம் இருங்க 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 நீங்கள் இருங்க நீங்கள் இருங்க 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 செல்லம்மா, இருங்க இருங்க நீங்கள் இருந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும், பார்த்தீங்களா? நான் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அவளுக்கு நான் தான் முழு கவனம். எனக்கு கிட்ட யாரும் வரவும் கூடாது, காய்க்கவும் கூடாது, அவளோட நான் காய்க்கணும். பாருங்கள், நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள். நன்றி மக்களே, வணக்கம். வாழ்தல் இனிது, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனி அஞ்சோம். எல்லோரும் இப்படி நாய்களை பாதுகாருங்க, நாய்களை வளவுங்க. உங்களுக்கு என்று சொல்லி ஒரு அன்பு ஆதரவு இருக்கும். வணக்கம்.